பிரித்தானியாவின் லிவர்பூல் பகுதியில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் குடும்ப வன்முறை காரணமாக அவரது கணவனால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஜூன் 20 பூட்டில் எனும் பகுதியில் தனது மனைவியை கொடூரமான முறையில் 18 முறை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக 47 வயதான நிர்மல் ராஜா மத்தியாதரணம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 3 பெண் பிள்ளைகளின் 44 வயதான நிலானி நிர்மல் ராஜா என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். நிர்மல் ராஜா மதுப்பழக்கத்திற்கு அடிமையானதாலும் குடும்பத்தினரை தாக்கியதாலும் நிலானியையும் மூத்த மகளையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் அவருக்கு ஏற்கனவே தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் நிலானியின் 2வது மகளுக்கு இடம்பெற்ற பூப்புனித நீராட்டு விழா மற்றும் அவர் தொடர்பான அடுத்தடுத்த கொண்டாட்டங்களுக்கு நிர்மல் ராஜா அழைக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர் தனது மனைவியை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். கொலை நடந்த அன்று நிர்மல் ராஜா திட்டமிட்டு செயல்பட்டுள்ளார். அஸ்டா அங்காடி கடைக்கு சென்று கத்திகளையும் பவுண்ட்லேண்ட் கடைக்கு சென்று ஒரு ஒட்டும் நாடாவையும் வாங்கியுள்ளார். கத்திகளை வாங்கும்போது தனது அடையாளத்தை மறைக்க முகக்கவசம் அணிந்துள்ளார். பின்னர் தனது மனைவி வேலை செய்த லோ கோஸ்ட் ஃபுட் அண்ட் வைன் என்ற கடைக்கு சென்றுள்ளார். கடைக்குள் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாத நேரத்தை பார்த்து உள்ளே நுழைந்த நிர்மல் ராஜா நிலானியின் தலை மற்றும் நெஞ்சு பகுதிகளில் சரமாரியாக 18 முறை கத்தியால் குத்தியுள்ளார். தாக்குதலின் வேகம் காரணமாக அவர் பயன்படுத்திய கத்தியின் நுனிப்பகுதி உடைந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொடூர சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. எனினும் நிர்மல் ராஜா தன் மீதான கொலை குற்றச்சாட்டை மறுத்து வருகிறார். மதுப்பழக்கத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் குடும்பத்தினர் தன்னை ஒதுக்கியதால் ஏற்பட்ட ஆத்திரமே இதற்கு தூண்டுதலாக மதுப்பழக்கத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் குடும்பத்தினர் தன்னை ஒதுக்கியதால் ஏற்பட்ட ஆத்திரமே இதற்கு தூண்டுதலாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணை லிவர்பூல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.